ஊட்டி மற்றும் கொடைக்கானல் உள்ளிட்ட மலைவாச ஸ்தலங்களில் சுற்றுச்சூழலை காக்கவும் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காண வலியுறுத்தியும் சென்னை ஹைகோர்ட்டில் பொதுநல வழக்கு தாக்கலானது. விசாரணை நடத்திய ஹைகோர்ட்டு ஊட்டி மற்றும் கொடைக்கானல் செல்லும் வாகனங்களுக்கு இ-பாஸ் கட்டாயமாக்கி உத்தரவிட்டது. இந்த நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வந்தது. ஜூன் 30ஆம் தேதி வரை நடைமுறையில் இருக்கும். குன்னூர் மலைப்பாதையில் வரும் வாகனங்களை கல்லாறு சோதனைச் சாவடியில் ஊழியர்கள் இ-பாஸ் பதிவு அனுமதியை QR கோடு மூலம் ஆய்வு செய்து அனுமதிக்கின்றனர். யார் யார் போறாங்க, எத்தனை பேர் போறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். கணக்கீடு மாதிரி இருக்கும். இது நல்லதா? உங்களுக்கு எப்படி? நல்லதுதான். நீலகிரி பொறுத்த வரைக்கும் நல்லதுதான். ஊட்டிக்கு இ-பாஸ் முறையால் தேவையில்லாத கூட்டம் மற்றும் வாகன நெரிசல் தவிர்க்கப்படும். சுற்றுச்சூழல் மாசடைவதிலிருந்து தடுக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாக டூரிஸ்டுகள் கூறினர். இ-பாஸ் முறை நல்லதுதான், ஆரோக்கியமானதான். தேவையில்லாத கூட்டத்தை தவிர்த்துக்கலாம். இ-பாஸ் எடுக்கிற முறையும் எளிமையாக தான் இருக்குது, ஒன்றும் சிரமம்லாம் இல்லை. சில இ-பாஸ் பதிவுகள் வேறு தேதியில் பதிவு செய்து இன்வாலிட் என வந்ததால் உடனடியாக அதே பகுதியில் இ-பாஸ் பதிவு செய்து அனுமதிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் உள்ளூர் பதிவு எண் வாகனங்கள் இ-பாஸ் இல்லாமல் அனுமதிக்கப்படுகிறது. வெளியூர் பதிவு எண் கொண்ட உள்ளூர் மக்கள் இ-பாஸ் பதிவு செய்த பின்னரே ஊட்டிக்கு வருகின்றனர். ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி QR கோடு ஸ்கேன் ஆகலைன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் ஒரு 7 டிஜிட்டல் நம்பர் இருக்குது, அந்த நம்பரை போட்டு அவங்களுக்கு QR கோடு ஓகேவா, வேலிடா அன்வேலிடான்னு பார்த்து வேலிடாக இருந்துச்சுன்னா அவங்கள அனுப்பிடுவோம். அன்வேலிடாக இருந்துச்சுன்னா திரும்ப அப்ளை பண்ண சொல்லி நாங்கள் அனுப்பிட்டுருக்கோம்.